welcome to our channel Pavi Arts. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா flower image பண்ணலாம். First என்னோட நோட் வெர்டிகலா வெச்சிருக்கேன். Next நான் borderக்காக masking tape வந்து நான் ஒட்டி இருக்கேன். Next நம்ம outline பண்ணலாம். இப்போ நான் down portionல இருந்து downல ஒரு curve then topல ஒரு curve பண்ணி ஒரு leaf பண்ணிருக்கேன். இப்போ நான் பண்ண போற leaf வந்து கொஞ்சம் lengthyயா இருக்கு. So நான் வந்து curve வந்து கொஞ்சம் நான் length-ஆ பண்ணிட்டு next top portionலயும் நான் curve line வந்து கொஞ்சம் நான் length-ஆ பண்றேன். நான் இப்போ stem portionக்கு நான் slanting line 2 lines நான் down portionக்கு நான் join பண்றேன். next leaf பண்ணலாம். இப்போ நாம lengthy பண்ண leafக்கு topல நான் ஒரு curve கொஞ்சம் bend பண்ணி நான் stem portionக்கு join பண்றேன். பண்ண leafக்கு left sideல நான் வந்து ஒரு curve down portionல ஒரு curve பண்றேன். next அந்த curveல இருந்து topக்கு லைட்டா bend பண்ணி நான் ரைட் சைடு கொண்டு வரேன். curveக்கு டாப்ல ஒரு curve பண்ணி நான் V ஷேப்ல ஜாயின் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த V ஷேப்ல ஜாயின் பண்ண அந்த லைனை டவுன் வரைக்கும் கொஞ்சம் நான் லென்த் பண்றேன். அந்த லீஃப்ல இருந்து டாப் போர்ஷன்ல ஒரு curve நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் கொஞ்சம் லென்த் பண்றேன். now first flower பண்ணலாம். லெஃப்ட் சைடுல இருக்க flower வந்து நான் first ஒரு curve கொஞ்சம் லைட்டா bend பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம bend பண்ண அந்த லைன்ல இருந்து அந்த லீஃப் வரைக்கும் நான் கொஞ்சம் curve நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நாம அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைன்ல இருந்து டவுனுக்கு நான் half curve நான் பண்றேன். நெக்ஸ்ட் டாப் போர்ஷன்ல சென்டர்ல இருந்து லைட்டா bend பண்ணிட்டு then டாப் போர்ஷன்ல நான் அந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நாம ஃபர்ஸ்ட் பண்ண லைன்ல இருந்து நான் செகண்ட் லைனுக்கு நான் அந்த curve எக்ஸ்டெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் curve எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டாப்ல இருந்து டவுன் அந்த லீஃப் போர்ஷன் வரைக்கும் ஸ்மால் curve பண்ணிட்டு தென் டாப் போர்ஷன் எண்ட் போர்ஷனை நான் curve லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன். லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஃப்ளவருக்கு டவுன்ல ஸ்டெம் பண்ணலாம். ஃப்ளவருக்கு டவுன் போர்ஷன்ல இருந்து பேப்பர் டவுன் வரைக்கும் நான் அந்த curve லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். லீஃப் போர்ஷன் நான் ரைட் சைடு லைட்டா curve லைனை எக்ஸ்டெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நாம பேலன்ஸ் வந்து அந்த ஸ்டெம்க்கு இன்னொரு லைன் பண்ணலாம். ஃப்ளவருக்கு டவுன்ல இருந்து ரைட் சைடு வந்து நான் ஒரு லைன் டவுன் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். லெஃப்ட் சைடு இருக்க அந்த லீஃபோட பேலன்ஸ் போர்ஷன் நான் டவுன் வரைக்கும் அந்த curve லைன் ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்போ இந்த தேர்ட் ஒன் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த லீஃப்க்கு டவுனில் இருந்து ரைட் சைடுக்கு ஒரு curve நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த லீஃபோட பேக் போர்ஷன் அந்த ஃப்ளவருக்கு டாப் போர்ஷன் ஒரு ஆஃப் லீஃப் இருக்குது. நான் லெஃப்ட் சைடில் ஒரு curve பண்ணிவிட்டு தென் டாப் போர்ஷன்லேருந்து அந்த ஃப்ளவருக்கு ரைட் சைடு வரைக்கும் V ஷேப்பில் ஒரு லீஃப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கு ரைட் சைட்லேருந்து ஒரு ஆஃப் curve எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கு ரைட் சைட் போர்ஷன் டாப்ல இருந்து கொஞ்சம் அந்த ஃப்ளவருக்கு டவுன் வரைக்கும் நான் ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் curve லைன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த லீஃபை டவுன் போர்ஷன் ஒரு லீஃப் பண்ணோம்ல அந்த லீஃபோட நான் அந்த curve லைனை ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கு டாப்பில் அந்த லீஃபோட லைனை நான் டாப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் சைட் போர்ஷன் அந்த லைனை curve லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் V ஷேப் மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீஃப்க்கும் பிக் லீஃப்க்கும் சென்டரில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு curve எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த curveக்கு டாப்பில் ஒரு curve லைனை நான் பெண்ட் பண்ணி அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஒரு லைட்டாக ஒரு curve பண்ணுறேன். அது வந்து செகண்ட் ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பில் பண்ண லீஃப்க்கு டவுனில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணுறேன். ஸ்லாண்டிங் லைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து டாப்பில் ஒரு ஸ்மால் லீஃப் ஒரு curve பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிக் சைஸ் பண்ண அந்த லீஃப்க்கு சென்டர் அந்த லைனில் இருந்து நான் அந்த லீஃப்க்கு சென்டரில் நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த பிக் லீஃப்க்கு ரைட் சைடில் ஒரு ஆஃப் லீஃப் இருக்குது. நான் ஒரு curve லைனை பெண்ட் பண்ணி அந்த பிக் லீஃப்க்கு ஜாயின் பண்ணுறேன். நம்ம ஆஃப் லீஃப் பண்ணோம்ல அதுக்கு ரைட் சைடில் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு நான் அந்த போர்ஷன்லேருந்து நான் லைட்டாக curve நான் ரைட் சைட் போர்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த curveலேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணிவிட்டு தென் அந்த curve டாப் வரைக்கும் நான் மேங்கோ ஷேப்பில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த மேங்கோ ஷேப்பில் பண்ணோம்ல அந்த லைனில் இருந்து டவுனில் பண்ணோம்ல அதுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்கு டவுனில் இருந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் பண்ணோம்ல, அந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு நான் ஜாயின் பண்ணுற ஸ்டெம் போர்ஷன். அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் டவுன் போர்ஷனுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் லீஃப் பண்ணோம்ல, அந்த ஆஃப் லீஃபோட ஸ்டெம் போர்ஷனை லைட்டாக டவுன் பண்ண அந்த லீஃபோட ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவருக்கு ரைட் சைடு ஸ்மாலாக ஒரு லைன் பண்ணுறேன். அந்த ஃப்ளவருக்கு டாப்பில் ஒரு கர்வ் நான் ரைட் சைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பண்ண அந்த கர்வ்க்கு டாப்பில் இருந்து லெஃப்ட் சைட் போர்ஷன் நான் கனெக்ட் பண்ணுறேன் அந்த ஃப்ளவருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கு டவுனில் இருந்து லெஃப்ட் சைட் போர்ஷன் ஸ்மாலாக ஒரு லீஃப் பண்ணோம்ல, அதுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெம் பண்ணோம்ல, அதுக்கு ஸ்மாலாக கேப் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாண்டிங் லைனுக்கு சென்டர்லேருந்து ஒரு லைன் கர்வ் லைனை டாப் வரைக்கும் நான் கர்வை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த கர்வ்லேருந்து டவுன் போர்ஷன் வரைக்கும் நான் ஒரு கர்வ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணோம்ல, அந்த லைன்லேருந்து லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் பெண்ட் பண்ணிவிட்டு தென் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். தென் ரைட் சைட் டவுனில் ஒரு லைட்டாக கர்வ் பெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு டாப்பில் நான் மேங்கோ ஷேப்பில் ஒரு கர்வ் லைனை ரைட் சைட் போர்ஷன் நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு டவுனில் டபுள் லைன் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் லைன் பண்ணுறோம், அந்த லைனில் இருந்து அந்த ஸ்டெம் போர்ஷன் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணிட்டு தென் டவுனில் ஒரு ஆஃப் கர்வ் நான் அந்த லைனுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு தென் அந்த ஃப்ளவருக்கு டவுனில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணுறேன் ஸ்டெம் போர்ஷன். லெஃப்ட் சைட் இருக்க ஸ்டெம்க்கும் ரைட் சைட் இருக்க ஸ்டெம்க்கும் சென்டரில் அந்த ஸ்மால் கேப்பில் 3 லைன் கர்வ் லைன் பண்ணுறேன். ஸ்டெம்க்கு லைட்டாக கேப் விட்டுட்டு நான் அங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் பண்ணிவிட்டு தென் அந்த ஸ்லாண்டிங் லைன் லெஃப்ட் சைட் போர்ஷன்லேருந்து ஒரு கர்வாக அந்த ஃப்ளவருக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லாண்டிங் லைன் 2 லைன் பண்ணிவிட்டு தென் டவுன் போர்ஷன்லேருந்து நான் ரைட் சைட் போர்ஷனுக்கு ஒரு ஆஃப் லீஃப் கர்வ் பண்ணுறேன், ஆஃப் லீஃப் போர்ஷன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இருக்க அந்த லீஃப்க்கு சென்டர் போர்ஷனில் நான் 2 லைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு டாப்பில் யூ ஷேப்பில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு அந்த கர்வ்லேருந்து டாப் வரைக்கும் நான் ஒரு கர்வ் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு தென் ரைட் சைடு லைட்டாக ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் போர்ஷன் இப்போ நம்ம அகைன் அதே மாதிரி ஒரு லைனை நம்ம டாப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த டாப் போர்ஷனில் ஒரு லைனை டாப் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு கர்வ். நெக்ஸ்ட்டு ரைட் சைடுக்கு அந்த கர்வை நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த பிக் சைஸில் இருக்க அந்த லீஃப்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணுறேன் டவுன் வரைக்கும் பண்ணிவிட்டு தென் லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் லைனாக நான் லெஃப்ட் சைடு நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகைன் அந்த டாப்பில் பண்ண அந்த லைன் மாதிரியே டவுன்லேயே ஒரு கர்வ் லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு கர்வ் தென் அதுக்கு டவுனில் ஒரு கர்வ் லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் அகைன் ஸ்மால் கர்வ் லைன். நெக்ஸ்ட்டு நாம் அந்த ஃப்ளவருக்கு டாப்பில் ஒரு லீஃப் பண்ணோம்ல, அங்கே ஒரு கர்வ் லைன் பண்ணிவிட்டு தென் அந்த கர்வ் லைன்லேருந்து ரைட் சைடில் 2 லைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எப்படி அவுட்லைன் பண்ணுறேன்னு பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கலர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.